ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அயனார் துணி பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் கொஞ்சோண்டு ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மீனாவோட அம்மாவும் அப்பாவும் வரப்போகிறாங்கன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்களா, அதனால் வீடு வாசலை ஃபுல்லாக ஒதுங்க வச்சு கூட்டி ஒற்றை அடித்து தொடச்சி மாப்பை போட்டு கழுவி தொடவி எடைக்கிறாங்க. நம்ம சோழன் மட்டும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வராங்க எதுக்கு வராங்க எதுக்கு வராங்கன்ட்டு போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. பாண்டி கூட வேலை பார்க்குறாரு, சேரன் வேலை பார்க்குறாரு. என்னை எதுக்குன்னே வராங்க, இவங்களுக்கு நமக்கு ஆகவே ஆகாது, வந்து நிலாவெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ, எனக்கு பயமாக இருக்குனே அப்படின்னு. ஒன்றும் நடக்காதுடா, வாடா வரட்டும்டா பார்ப்போம்டான்னு சேரனனை சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சோழனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. பார்த்திங்கன்னா, டீ குடிச்சிக்கிட்டு இருக்கையிலே டீ டம்ளரை வச்சுட்டு போய் டீயை கொட்டி விட்டார் பல்லவன். இப்போ திரும்ப தொடச்சி மாப்ப போடுறாங்க. நீ வெளியில் போய் பெருக்குடா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் அனுப்பிச்சி விட்றாரு. சரின்னு சொல்லி வெளியில் போய் வாசலில் உட்காந்து எதுக்கு வராங்க, இவங்க நம்ம நிலாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க, நிலாவையும் சோழனை வச்சு தாங்க இந்த நாடகமே ஓடுது. இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க, ஜவ்வு மாதிரி இழுக்கிறாங்கங்க. போட்ட சமயம் பார்த்திங்கன்னா நாடகம் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டாப்பிக்கை மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு டாப்பிக்கை 1 மாதம் இழுத்து கொண்டு வர மாதிரி இருக்குது. எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதா? கமெண்டில் சொல்லுங்கள், வாங்க பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இறங்குறாங்க. இறங்குனோடனே நிலா இங்கே வாப்பா, அப்பா அம்மா வந்துட்டாங்கன்று. அப்புறம் வர்றாங்க. வாங்கினோடனே நிலா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்க அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. அழுதுட்டு நிலாவை பார்த்து, அதுக்கு முன்னாடி நிலாவை பார்த்து சோழன் கேட்குறாரு, நமக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் அம்மாட்ட சொன்னீங்களா அப்படின்னு. இதே எதுக்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கட்டி பிடிக்கிற சீன் வருது அவங்க அம்மாவை. அப்புறமா அவங்க 2 பேரையும் உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உட்கார வச்சு தண்ணி கொடுக்குறாப்புல சேரனனே. கொடுத்தோடனே குடிச்சிட்டு டீ போடுறேன் குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை டீ எல்லாம் வேணாம், வரையிலே குடிச்சிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே நிலாவோட அம்மாவுக்கு பாத்ரூம் வருது. பாத்ரூம் வந்தோடனையும் தெரியாமல் பசங்க பாத்ரூமை திறந்துடுறாங்க. என்னடி இப்படி இருக்குது, இதில் எப்படி நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, எனக்காண்டி தனியாக பாத்ரூம் கட்டியிருக்காங்க, நீ வேணா அங்கிட்டு வாமா போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நிலாவுக்கும் சோழனுக்கும் இப்போ தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல, டைவர்ஸ் அப்ளை பண்ணதும் தெரியும், இப்போ டைவர்ஸ் ஆனதும் தெரியும். நிலா இங்கேருந்து என்ன பண்ண போகிறான், இனி நாங்கள் நிலாவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோழன் சொல்கிறாரு, நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டு இங்கே யாரையாவது ஆள் போட்டு வச்சுருக்கீங்களா, எப்படி இங்கே நடக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் நிலாவை கூட்டிகிட்டு போய் செத்த நேரம் பேசிட்டு வரோம் அப்படின்றாங்க. எதுக்கு, அதை இங்கேயே பேசுங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்கிறாரு. நிலா வந்து அவங்க சேரன்கிட்ட கேட்குறாங்க, அண்ணே அம்மா கூப்பிட்றாங்க, நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன தான் கன்வின்ஸ் பண்ணாலும் நிலா வந்து அங்கே போகமாட்டாங்க, நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்படியே போனாலும் 1 நாளோ 2 நாளோ தான் இருப்பாங்க, ரொம்ப நாளைக்கு அங்கே இருக்க மாட்டாங்க. நிலாவுக்கு வந்து சோழனை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு வராங்க, கோயிலில் சாமி கும்பிட்றாங்க. நிலாவுக்கு வந்து கோயிலில் உட்காந்து தேங்காய் உடச்சி திங்கிறதுனா பிடிக்கும். அவங்க அப்பா உடச்சி கொடுத்து அவங்க திங்கிறாங்க. திங்கையில் நிலாவோட அப்பா கேட்குறாங்க, உனக்கு ஞாபகம் இருக்காமா, கோயிலில் போய் தேங்காய் உடச்சி கொடுத்தா அப்பா கையால் வாங்கி கொடுத்தா, அப்பா கையால் கொடுத்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதெல்லாம் உனக்கு ஞாபகமாக இருக்காரு நிலா, இந்த அப்பா உனக்கு தேங்காய் உடச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேங்காவை கொடுக்குறாங்க. நிலா சாப்பிட்டுக்கிட்டே, தெரியும்ப்பா ஞாபகம்லாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனியும் நீ அங்கே இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி எதையோ பேசி அவங்க கன்வின்ஸ் பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிலா வந்து இனிமேல் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு இனிமேல் இருக்க மாட்டாங்கன்னா அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனால் என்னென்னமோ பேசி நிலாவை எப்படினாலும் நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறாங்க. அவங்க பண்ண ஏதோ ஒன்று நிலாவுக்கு பிடிக்கலை, அதனால நிலா வந்து போகிற நிலமையில் இல்லை, போகவும் மாட்டாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.